ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி வரும் விசைத்தறி தொழிலாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் உரையாற்றிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் அதிக அளவிலான விசைத்தறி உரிமையாளர்கள் தொழில் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என கூறி 2000க்கும் மேற்பட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதை குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர், விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஆதரவாக கடையடைப்பு போராட்டம், தொடர் வேலை நிறுத்த போராட்டங்களும் நடந்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கான ஊதிய உயர்வு பிரச்சினை என்பது இதுவரையில் தீர்க்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினார். எனவே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விசைத்தறி உரிமையாளர்கள் தொழிலாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்தன், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் ஆகியோர் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்ட எதிர்க்கட்சித் தலைவர், அரசு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.